இதெல்லாம் தாண்டி நிறைய சம்பவம் நடந்திருக்கு. ரஜினி அவர்களுடைய வீட்டுக்கு ஐடி ரைடு வந்திருக்கும் போது 2002 இருந்து 2005 வரைக்கும் உங்களுக்கு கணக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் சார்பாக ரஜினி அவர்களுக்கு ஃபைன் அமௌண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு 66,22,000 கிட்ட அந்த ஃபைன் அமௌண்ட் இருந்துச்சு. அந்த ஃபைன் அமௌண்ட்டு ரஜினி அவர்கள் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு வழக்கு போட்டதுக்கப்புறமா ரஜினி அவர்கள் கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டிலே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் இழுத்தடிச்சு 2020 அப்போ அந்த ஃபைன் அமௌண்ட்டை கட்டினாரு. வருமானத்தை மறைத்த விவகாரத்தில் ரஜினிகாந்திடம் குறைந்தபட்ச அபராதமாக 66.22 லட்சம் ரூபாய் வசூலிக்க வருமான வரித்துறை முடிவு செய்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் கடந்த 2002 முதல் 2005 ஆண்டு வரையில் தாக்கல் செய்த வருமான வரி கணக்குகளில் வருமானத்தை மறைத்ததாக புகார் எழுந்தது. இதற்காக 3 ஆண்டுகளுக்கும் சேர்த்து 66,22,436 ரூபாய் நடிகர் ரஜினிகாந்திற்கு அபராதம் விதித்து வருமான வரித்துறை உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை வருமான வரித்துறை நிராகரித்தது. மேலும் 2013 இதனை ஏற்ற தீர்ப்பாயம் அபராதம் விதித்த வருமான வரித்துறையின் உத்தரவையும் ரத்து செய்தது. இதனையடுத்து ரஜினிகாந்திற்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளையும் வருமான வரித்துறை கைவிட்டுள்ளது. ஆனால் 2002 முதல் 2005 ஆண்டுகளில் வருமானத்தை மறைத்த விவகாரத்தில் ரஜினிகாந்தின் குறைந்தபட்ச அபராதமாக 66.22 லட்சம் ரூபாய் வசூலிக்க வருமான வரித்துறை முடிவு செய்துள்ளது. இந்த ஃபைன் அமௌண்ட் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ரஜினி அவர்களுக்கு ஹையஸ்ட் டாக்ஸ் பேயிங் ஆக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. யாருக்காச்சும் ஃபைன் அமௌண்ட் கட்டினதுக்கு அப்புறமா அவார்டு கொடுப்பாங்களா? ரஜினி அவர்களுக்கு மட்டும் இந்த மாதிரினா நடக்கும். அதுக்கப்புறமா இந்த டிமானிட்டைசேஷன் 1000 ரூபா 500 ரூபா செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறமா அந்த 1000 ரூபா 500 ரூபா செல்லாது அப்படிங்கிறது தெரிஞ்சு இங்கே இருக்க மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பேங்க்குக்கு போய் அந்த பணத்தை வந்துட்டு டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி க்யூவில் நின்று அதுலேயும் ஒரு சில பேர் மயக்க போட்டு விழுந்து அதுலேயும் சில பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த திட்டம் மூலியமாக கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கருப்பு பணத்தை ஒழிச்சாங்களோ இல்லையோ, ஆனால் இங்கே இருக்க மக்களை நல்லாவே அலைய வச்சாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ஏன்ப்பா இப்படின்னா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனால் ரஜினி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு, ஹேட்ஸ் ஆஃப் மோடிஜி அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா சார்? இதில் ஒரு காமெடியான விஷயமும் நடந்துச்சு. இப்போ இவ்வளோ பெருசாக ஹேட்ஸ் ஆஃப் மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு பேசினார்ல, ரஜினி அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்துடைய டிராவல்ஸ் ஏஜென்சியை சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் இடத்துல தான் கட்டியிருந்தாங்க. அந்த இடத்தோட வாடகை பார்த்தோம்னா 3700 ரூபாய்க்கு கிட்ட இருக்கும். ஒவ்வொரு 9 வருஷத்துக்கும் கார்பரேஷன் சார்பாக அந்த வாடகையை ஏற்றுவாங்க. அப்படி அந்த வாடகையை ஒரு 20 வருஷமாக ஏற்றாம இருந்தாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறமா அந்த வாடகையை 21,000 ஏற்றினாங்க. அந்த வாடகை அப்படின்னு பார்த்தோம்னா பிரைவேட் இடங்களை விட ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலையே வேறு வேறு பில்டிங்லாம் கட்டிப்பாங்களே, அவங்க எல்லாருமே முடிவெடுத்து அந்த வாடகையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் ரஜினி அவர்களோட மனைவி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த வாடகை எங்களால் கட்ட முடியல, நாங்கள் ரொம்ப ஏழை வறுமையில் வாடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த வழக்கில் அவங்க சொன்ன காரணம் இந்த ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன், அதே மாதிரி இந்த ஆன்லைன் பேமெண்ட், இதெல்லாமே எங்களுடைய அந்த டிராவல்ஸ் ஏஜென்சி நடத்த முடியாமல் போனதுக்கான காரணம். அதனால் இந்த வாடகைனா கம்மி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு தனியாக ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. இந்த வழக்கை பார்த்த நீதிபதி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் வேலையே இல்லாமல் இங்கே நேரத்துக்கு எடுக்கிற மாதிரி வழக்கு போட்டிங்கன்னு சொல்லி உங்கள் மேலேயே ஒரு வழக்கு போடட்டுமான்னு கேட்டு அவங்க போட்ட அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாரு அந்த நீதிபதி. ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் நடத்தி வரும் டிராவல்ஸ் அலுவலகத்தின் வாடகையை சென்னை மாநகராட்சி உயர்த்தியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான கட்டடத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக லதா ரஜினிகாந்த் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்த அலுவலகத்திற்கு வாடகையாக மாதம் 3,702 ரூபாய் செலுத்தி வந்த நிலையில் வாடகை தொகையை 21,160 ரூபாயாக உயர்த்தி சென்னை மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் லதா ரஜினிகாந்த் சார்பில் மோகன் மேனன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அதில் பணமதிப்பு நீக்கம், ஜிஎஸ்டி, ஆன்லைன் வர்த்தகத்தால் தொழில் நலிவடைந்துள்ளதாகவும், எனவே வாடகையை உயர்த்தி மாநகராட்சி நிர்வாகம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தார். மாநகராட்சி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகளின் வாடகை 9 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அரசு உத்தரவின்படி உயர்த்தப்பட்டு வருகிறது என்றும், அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்துள்ளது எனவும் வாதிட்டார். அதனை ஏற்ற நீதிபதி எஸ் வைத்தியநாதன் லதா ரஜினிகாந்த் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ஆனால் இதெல்லாம் ஒரு கொடுமை என்ன தெரியுமா? ரஜினி அவர்களுடைய மனைவி வந்துட்டு ஒரு ஸ்கூல் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த ஸ்கூலில் வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸு, ஆசிரியர்கள் யாருக்குமே சம்பளமே கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாகவே. நீங்கள் இந்த மாதிரி சம்பளம் தராதனால அங்கே வேலை செய்யக்கூடிய எல்லாரும் போராட்டம் நடத்தினாங்க அவங்களுக்கு சம்பளம் தர சொல்லி.
லதா ரஜினிகாந்த் நடத்தும் பள்ளியில் கடந்த 1.5 ஆண்டுகளாக ஊதியம் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி பள்ளி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா சென்னை வேளச்சேரியில் ஆஷ்ரம் என்ற பள்ளியை நடத்தி வருகிறார். இதில் 150க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 1.5 ஆண்டு காலமாக ஊதியம் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. பள்ளி நிர்வாகத்தின் செயல்பாட்டை கண்டித்து ஊழியர்கள் இன்று பள்ளி வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதியம் கேட்டால் இழுத்தடிப்பதாகவும் PF பங்களிப்பு தொகையை கூட செலுத்தவில்லை என்றும் அந்த சம்பள விவகாரத்தை நியூஸ்ல போட்டு டார் ஆக்கினதுக்கு அப்புறமா ரஜினி அவர்கள் தரப்புல இருந்து அந்த சம்பளத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா சென்னை கிண்டி வேளச்சேரி இடையே உள்ள பகுதியில் ஆஷ்ரம் என்ற பெயரில் பள்ளிகள் நடத்தி வருகிறார். இந்த பள்ளியில் ஆசிரியர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் என 150க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 1.5 ஆண்டு காலமாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று புகார் எழுந்தது. இந்நிலையில் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து ஊழியர்கள் நேற்று பள்ளி வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர் இழுத்தடிப்பு செய்வதாகவும் வருங்கால வைப்பு நிதியை கூட பள்ளி நிர்வாகம் செலுத்தவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி நேற்று இதுகுறித்து செய்தி வெளியிட்டது. இதன் தொடர்ச்சியாக 70 ஊழியர்களுக்கு 7 மாத ஊதியத்தை பள்ளி நிர்வாகம் உடனடியாக வழங்கியது. இதெல்லாம் தேவையே இல்லை. அவங்கவுங்களுக்கு மாசம் மாசம் சம்பளத்தை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கொரோனா அப்போ இந்த மாதிரி மாணவர் சேர்க்கை ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு, அதனால நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பாவம் ஏழை ஜனங்க, கொரோனா அப்போ வருமானமே இல்லை. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் அப்போ தூத்துக்குடி மக்கள் எல்லாரும் சேர்ந்து பயங்கரமான போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மக்களை சுட்டு கொண்டுட்டாங்க. ஒரு பொறுப்புள்ள மனிதர் கூட வேணாம், ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் என்ன யோசிச்சுப்பாங்க, இவ்வளோ பேரை சுட்டு கொண்டுட்டாங்க, அவங்க குடும்பம்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. ஆனால் ரஜினி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது என்னன்னு சொல்லி நீங்களே கேளுங்க. யார் 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 சாட்டிருக்காங்க? சரிங்க, மக்கள் இல்லைங்க கம்ப்ளீட் அந்த போராட்டத்தில் கடைசியில் வந்துட்டு எல்லா சமூக விரோதிகளும் போந்து தான் அது கிடைத்தது. ஜல்லிக்கட்டில் கடைசி நாள் எப்படி கிடைத்தாங்களோ அதில் அதே மாதிரி இப்போதான் அப்படி பண்ணியிருக்காங்க. அங்கே ஒன்று இந்த இன்னோசன்ட் பீப்பிள், அவங்க மீனவர்கள், அவங்க இருந்தது. சமூக விரோதிகள் தான் வந்து கெடுத்துட்டு போலீஸை அடித்ததும் அவங்க தான், கலெக்டர் ஆஃபீஸ் அடித்ததும் அவங்க தான், அந்த குடியிருப்பை வந்து எரிச்சதும் அவங்க தான். எது அது எப்படி தெரியும் சொல்லி கேட்க வேண்டாம், எனக்கு தெரியும். அதான் எடுக்கணும், சீக்கிரம் எடுக்கணும், எடுக்கணும். அவங்களாம் முதல்ல காட்டணும், வெளியே கொண்டு வந்து எல்லாத்தையும் காட்டணும். இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதே போலீஸுக்கு அடித்த பிறகுதான். அந்த சமூக விரோதிகள் போலீஸை அடிச்சாங்க, அப்போதுதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. காவல்துறை யூனிஃபார்மில் யாரும் அடிச்சா கூட எப்போவும் ஒத்துக்க மாட்டேங்க நான். ஓகே, வேற அது கேள்வி இருக்கா? மக்கள் வந்து போராட்டம் எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் சொல்லி போயிட்டா தமிழ்நாடு வந்து சுடுகாடு ஆயிடுங்க. தேங்க்யூ வெரி மச். அதாவது தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தினோம்னா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எனக்கு தெரியல, போராடுறது தப்பு அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி போராட வைக்கிறதும் தப்பு தான். ஆனால் அதை பற்றி ரஜினி அவர்கள் சொல்லவே கிடையாது. ப்ரெஸ் மீட்டில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாரு, இந்த போராட்டத்தில் சமூக விரோதிகள் வந்தனால தான் மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரி, இந்த போராட்டத்தில் தான் சமூக விரோதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த போராட்டம் பண்ணுறதே இங்கே இருக்க பொதுமக்கள் தான். அதுலேயும் ஒரு சில பேர் உங்களோட ரசிகர்களாக கூட இருக்கலாம், அவங்க எல்லாரையும் சேர்த்துட்டா நீங்கள் மீன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. சரி, ரஜினி அவர்களை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய உயரத்தில் வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஒரு அந்தஸ்துக்கு ஏற்ற ஒரு நடிகர் தான் அவர். ஆனால் அவர் அந்த தகுதிக்கு ஏற்ற செயலை செய்ய மாட்டேங்கிறாரு. யோகி ஆதித்யநாத் மாதிரியான ஆளுகளோட காலில் விழுகிறது. அவர் சப்போர்ட் பண்ணுற ஆளுகளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு குரூப்பு, ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கொள்கை தான் இருக்கும். அந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் ரஜினி அவர்கள் ஆதரவு அளிப்பார். ஒரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி மக்களை தூண்டி விட்டார் ரஜினி அவர்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரையிலும் அரசியல் வராமல் போனார் ரஜினி அவர்கள். அவருக்கு வயசாயிடுச்சா அதனால வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இதை கேட்டு ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாரும் அழவே ஆரம்பிச்சிட்டாங்க.
சூப்பர் ஸ்டார் நீங்கள் எப்படியாச்சும் அரசியலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரினா நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. உண்மையிலே இது தமிழக மக்களுடைய 8 கோடி பேரோட துரதிர்ஷ்டம் தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னா தலைவர் வந்து அரசியல் வருகை ஒரு சாமானிய மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாமானிய மக்கள் மாற்றம் வராத 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் ஊழலற்ற ஆட்சியை தலைவர் தருவார் அப்படின்ற ஒரு 50 வருஷ கனவை வந்து தலைவர் வந்து அதை வந்து கொண்டு வருவாருன்னு எதிர்பார்த்து அவளோட காத்திருந்தோம். ஆனால் அது இன்னைக்கு இல்லைங்கிற போது உண்மையிலே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை நாங்கள் எப்படி சொல்லி புரிய வைப்போம்னு எங்களுக்கு தெரியல. அவருடைய செயல் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் எப்படி ஒழுக்கமாக இதாக இருக்கணும் அதே மாதிரி நானும் இருக்குன்னு நினச்சேன். அதே மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தலைவர் இந்த மாதிரி ஒரு இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினச்சார். 2017 ஆரம்பித்தார். அவர் சொன்னார், வெளிப்படையான நிர்வாகம், ஊழலற்ற ஆட்சி, நதிநீர் இணைப்பு திட்டம், இப்படி பல திட்டங்களை வந்து வச்சிருந்தாரு. இந்த மக்களுக்கு கொடுத்து வைக்கலங்கிற ஒரு ஏக்கம் தான் சார் எங்களுக்கு. ஒரு மாதம் முன்னாடி அரசியலுக்கு வருவேன்னு சொன்னார். திடீர்னு அவர் உடல்நலம் கருதி வரலைன்னு சொல்கிறாப்புல. எங்களை போன்ற ரசிகர்களுக்கு அவர் வரலைன்னு சொல்கிறது மிகவும் இழப்பு. அது இல்லாமல் சின்ன சின்ன ஆட்கள்லாம் எங்களை தலைக்குறமாக கேள்வி பண்ணி, சின்ன பிள்ளைங்கள்லாம் எங்களை கேள்வி பண்ணி அசிங்கப்படுத்துதுங்க. தலைவர் முடிவு சரியில்லாத முடிவாயிட்டு இருந்தாலும் இந்த அரசியல் மாற்றம்னு சொன்னார். நாங்கள்லாம் எவ்வளோ பாடுபட்டு செஞ்சோம். நேற்று மூக்கட்டு குத்து கமிட்டிலாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அரசியல் வேணான்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. முனங்க வந்து எனக்கெல்லாம் மாறுறப்பே வந்து மாத்திரை போட்டுருக்கு. நைட்டு சின்ன பிள்ளைலாம் கேள்வி சொல்கிறாங்க, கேள்வி எடுக்கிறாங்க. எங்கிட்ட அங்கே போக முடியல, கடவுள் வந்து வேலை பார்க்க முடியல. தலைவர் அறிவிச்சதுக்கப்புறம் எங்கே போனாலும் நிம்மதியாக இல்லை, கேதம் கேட்குற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இதெல்லாம் தேவையே இல்லாதது. ரஜினி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னதுக்கப்புறமா அவருக்கு மேடையில் பேசுறதுக்கு கண்டென்ட்டே கிடைக்கல. அப்போதான் விஜய் அவர்களை பார்த்து ஒரு சில பேர் இந்த சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. இந்த வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்சில் தில்ராஜ், சரத்குமார் அவர்கள்லாம் பேசியிருந்தாங்க விஜய் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்துட்டு ரஜினி அவர்களை ஒரு மாதிரி டார்கெட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னா, நான் கொஞ்ச நாளாக ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்தனால என்னைய சூப்பர் ஸ்டார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஒதுக்கி வச்சிருவீங்க அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி ரஜினி அவர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா தான் இந்த ஜெயிலர் படத்தில் பாடல்கள்லாம் வச்சது. இங்கே நான் மட்டும்தான், நான் வச்சதான் ரூலு, நான் வச்சதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ரஜினி அவர்கள் அந்த டயலாகை பேசிட்டு அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணது. இதெல்லாம் தாண்டி ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் அந்த காக்கா கழுகு கதையை சொன்னது. அவர் காக்கான்னு யாரை சொல்றாரு, கழுகுன்னு யாரை சொல்றாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரஜினி அவர்கள் கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா? நான் காக்கான்னு யாரையும் சொல்லலை, கழுகுன்னு யாரையும் சொல்லலை. உடனே நான் இவரை பார்த்துட்டு அந்த மாதிரி சொன்னேன், அவரை பார்த்துட்டு அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒன்று எழுதி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஜெயிலர் ஆடியோ லான்ச் மேடையில் ரஜினி அவர்கள் பேசியிருந்தார். இதெல்லாமே மேடையில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களை பார்த்து குட்டி ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் பார்த்து ரஜினி அவர்கள் காண்டாகி குட்டியாகவும் கிடையாது பெருசாகவும் கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கலாம். இன்னொரு பக்கம் மக்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராவ் லாரன்ஸ் அவர்கள் டைட்டில் ரிலீஸ் பண்ணி அதில் படமும் ரிலீஸ் பண்ணார். அப்போது அவர் சொல்லியிருக்கலாம் மக்கள் சூப்பர் ஸ்டாரும் கிடையாது, விக்கல் சூப்பர் ஸ்டாரும் கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். ஆனால் ரஜினி அவர்கள் அந்த மாதிரினா மேடை ஏறி பேசவே கிடையாது. விஜய் அவர்களை மட்டும் டார்கெட் பண்ணி பேசியிருந்தாரு. அதுக்கு காரணம் கண்டென்ட் அப்படிங்கிறது மட்டும்தான். சரி, இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகுது, விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது ரஜினி அவர்கள் இன்வால்வ் ஆகி தம்பிகளா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டு இந்த கதையை வச்சு விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி பேசாதீங்க, விஜய் அவர்கள் நான் வளர்த்த ஒரு நடிகர், அதனால் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, என்னை பார்த்துட்டு அவர் நடிக்கவே வந்தார் அப்படிங்கிற மாதிரி ரஜினி அவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கலாம். அப்போவே பேசியிருக்கலாம். எப்போ அப்படின்னா ஜெயிலர் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, ஜெயிலர் திரைப்படம் ரிலீஸ் ஆன புதுசில் அந்த மாதிரி பேசிக்கலாம். ஆனால் ஜெயிலர் திரைப்படம் ரிலீஸ் ஆகி கலெக்ஷன் வாங்கினதுக்கப்புறமா அடுத்த திரைப்படமான லால் சலாம் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சில் ரஜினி அவர்கள் இந்த மாதிரி பேசியிருப்பார். இதையும் ரஜினி அவர்கள் கண்டென்ட்டுக்காக மட்டும் பேசுகிறாரு அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு.